ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 4000 திவ்ய பிரபந்தம். முதல் 1000 613 முதல் 616 வரை பாசுரங்கள். நாச்சியார் திருமொழி. 613ஆம் பாசுரம். உண்ணாதுறங்காதொளிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு தாமுற்ற பெய்தெல்லாம் தின்னார் மதில்சூழ் திருவரங்கச் செல்வனார் எண்ணாதே தம்முடைய நன்மைகளை எண்ணுவரே. வலிமைமிக்க மதில்கள் சூழ்ந்த திருவரங்கத்தில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரானாக அவதாரம் மேற்கொண்டிருந்த காலத்திலே சீதா பிராட்டியின் திருமேனியிற் கட்டுண்ட அதனால் உண்ணாமல் உறங்காமல் ஒலிக்கும் கடலில் அணைகட்டி தாமடைந்த எளிமைகளெல்லாம் எண்ணி பார்க்காமல் மறந்துபோய் என் பிரிவு துயரை தமக்கு பெருமையாக எண்ணுகிறாரோ. 614ஆம் பாசுரம். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வார மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. பண்டொரு நாள் பாசி படர்ந்து கிடந்த பூமி பிராட்டியார்க்காக அழுக்கு நிறைய பெற்ற இவ்வுடலுடன் தண்ணீர் ஒழுகும் வெட்கமற்ற வராக அவதாரம் மேற்கொண்ட திருமால் திருவரங்கத்திலே ஒளிமிக்கவராய் திகழும் எம்பெருமான் திருவரங்கச் செல்வனார் முன்பு என்னை பிரியேன் என்று சொன்ன அந்த பேச்சுக்களை மறந்தும் பேர்க்கப் பார்த்தாலும் அஃது அடியேனால் இயலாத ஒன்றாகிவிட்டது. 615ஆம் பாசுரம். கண்ணாளங்கோடித்து கன்னிதனை கைப்பிடிப்பான் தின்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே யாங்கவனை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேருமரங்கமே. ருக்குமணியை திருமணம் செய்து கொள்ள உறுதியாக நினைத்திருந்த சிசுபாலன் என்பவன் தன் திருமண ஏற்பாடுகளையெல்லாம் நன்றாக செய்து முடித்து இருக்கின்ற அந்நேரத்தில் ஒளியிழந்து ஆகாயத்தை நோக்கி மேலே பார்த்து தளர்ந்து இருக்கும் அந்நேரத்தில் அந்த ருக்குமணி பிராட்டியை திருமணம் செய்தருளிய இக்கண்ணபிரான் பெண்களை பாதுகாக்கும் பெண்ணாளன் அன்றோ. இத்தகைய புகழ்மிக்க எம்பெருமான் விரும்பி எழுந்தருளியுள்ள திவ்ய தேசத்தின் திருநாமம் திருவரங்கமாகும். 616ஆம் பாசுரம். செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மை உகப்பாரை தாமுகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பர் ஆரிணியே. மனம் மொழி செயல் ஆகிய மூன்றும் ஒன்றுபட்ட செம்மையுடைய திருவரங்கத்து எம்பெருமான் தம் வாயால் அருளிய உண்மை தத்துவமான பெருமைமிக்க சரம ஸ்லோக செய்தியை பெரியாழ்வார் கேட்டறிந்து ஊன்றியிருப்பார். தம்மை விரும்பினவர்களை தாமும் விரும்புவர் என்னும் உலகப் பழமொழியாவது பொய்யாகி விடுமேயானால் இஃது பொய்யாகி விடாமல் இருக்குமாறு என்னை உகக்க வேண்டும். அன்றேல் இனியும் இதனை சாதிப்பவர் யாரே உளர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் ஸ்ரீ திவ்ய திருவடிகளே சரணம்.